ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கேரட் அல்வா ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோ போகலாம். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் டெல்லி கேரட் தான் எடுத்திருக்கேன். இது இந்த கேரட் அல்வாவுக்கு நேச்சுரல் கலர் தரக்கூடியது 650 கிராம் எடுத்திருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சீவி வச்சுருக்க பாதாம், சீவி வச்சுருக்க பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் போல் சாரப்பருப்பு சேர்த்து அதையும் அப்படியே வதக்கி விட்டுருவோம். இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க. கடைசியாக கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துட்டு, காஞ்ச திராட்சையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு துருவி வச்சுருக்க அந்த கேரட்டை சேர்த்து நல்ல ட்ரையாக வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 கப்பு பாலை சேர்த்து அந்த பால்லையே இந்த கேரட்டை நல்லா வெந்து வரணும். ஒரு முறை அப்படியே கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். நல்லா வெந்து அந்த பால் நல்லா வற்றி வரட்டும். இந்த பாருங்கள், அந்த பால் எல்லாம் நல்லா வற்றி வந்தாச்சு. ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்துக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு அந்த சர்க்கரைலாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். நல்லா கரைஞ்சி நல்லா வற்றி வரட்டும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வற்றின பிறகு 200 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவாவை சேர்த்து அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டெல்லி கேரட் எல்லா டைம்லுமே இந்த காய்கறி கடைகளில் கிடைக்காது. இது கிடைக்கும்போது இந்த மாதிரி அல்வா செய்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ட்ரை நட்ஸையும் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். குட்டி பசங்க கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் இது. நமக்கு இந்த கேரட்டு எல்லா டைமும் எப்பவுமே கிடைக்கும். இந்த டெல்லி கேரட்டு கிடைக்கலனாலும் நார்மல் கேரட்டில் கூட நம்ம இந்த அல்வாவை செய்யலாம். அவ்வளோதான் நம்மளோட கேரட் அல்வா. பாருங்கள், நல்ல தலை கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்க இந்த கலருக்காகவே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்டில் சூப்பரான இந்த கேரட் அல்வாவை நீங்களும் செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.